வரைகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் டிசைனை ஈஸியாக நம்ம எப்படி வரையலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அசுலகம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைன் வரைகிறதுக்காக நான் அடாப்டர் வாங்கின அந்த பாக்ஸை தான் எடுத்துக்கிறேன். இது நம்ம இன்விடேஷனை விட கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். ரஃப்பாக ஒரு சர்க்கிள் தேவைப்படும், அதுக்காக தான் நான் இன்விடேஷனில் உள்ளதில் நான் சர்க்கிள் வரைஞ்சி எடுக்கிறேன். வளையல் நம்ம எது வேணும்னாலும் எடுக்கலாம். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம சர்க்கிள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் என் பொண்ணோட வளையல் சைஸில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதை நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ நம்ம அதை கை வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். நம்ம அதை அடுத்து ஒருக்கா கூட அப்படியே கரெக்டாக ஃபோல்டு பண்ணும். ஃபோல்டு பண்ணி எடுக்கும்போது நமக்கு அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிளில் நமக்கு கிடைக்கும். நம்ம அது தெரியும், ஆனாலும் நான் அதில் ஸ்கெயில் யூஸ் பண்ணி அதை மார்க் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இது தெரியக்கு வேண்டி தான் நான் இப்போது ஸ்கெயிலும் பென்சிலும் யூஸ் பண்ணி அதில் வரைஞ்சி எடுக்கிறேன். ஜாமெட்ரிக்கல் ஷேப்பு நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இந்த அடாப்டர் பாக்ஸ் தான் எடுக்கிறேன். இந்த இதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸோ அதை எடுக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்போம். அந்த சர்க்கிள் எந்த அளவில் நம்ம வரைஞ்சோமோ அதே அளவில் தான் நம்ம இதுலேயும் வரைஞ்சி எடுக்கணும். இது நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணியும் வரையலாம். நம்ம காம்பஸ் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம இனி அதை ரஃப்பாக வரைஞ்சி வச்சுருந்ததை அப்படியே வச்சு அதில் நம்ம சென்டர் பார்ட்டுக்கு வேண்டி நம்ம அதை மார்க் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இதில் காட்டியிருக்கிற போல் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும். இனி நம்ம இந்த அப்படியே வச்சு என்ன இதில் காட்டியிருக்கேன்ல அது போல் வைங்க. பாருங்கள், அந்த சர்க்கிளை அப்படியே நம்ம மாற்றி வச்சோணும். அப்படியே கரெக்டாக லைன் நேராக இருக்கும் போல் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம அதை வரைஞ்செடுக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்டில் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம். எதுக்காக ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் வச்சுருக்கேன். உங்கள் பார்வைக்கே கரெக்டாக தெரியும். சின்ன ஒரு சிம்பிளான மெத்தட் தான், சின்ன சின்ன டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்ம எந்த பாயிண்டெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அந்த பாயிண்டெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி விட்டால் போதும் ஸ்கேல் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுக்கியும் நம்ம எல்லா லைனையும் ஜாயின் பண்ணி எடுக்கலாம். நமக்கு தேவையான அந்த பேட்டர்ன் கிடச்சிடுச்சு. நம்ம மார்க் பண்ணுறதில் அப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது ஒரு அருங்கோண ஷேப்பு. நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுருந்தோம்னா ப்ளவுஸில் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகட்டே வரைஞ்சி எடுக்கலாம். இதுக்காக ட்ரேசிங் பேப்பர் வாங்கவே வேண்டாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம இனி கரெக்டாக சென்டராக நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். ரெண்டாக ஃபோல்டு பண்ணிடுவோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம சென்டர் பார்ட்லேருந்து தான் நம்ம எப்போதுமே வரைய ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சென்டர்லேருந்து தான் வரையணும். ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸை கரெக்டாக நம்ம சென்டரில் வச்சு அப்படியே நம்ம அதுக்கு மேலே மார்க் பண்ணி எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்கும், அதனாலேயே இந்த டிசைன் நிறைய பேர் போடாமல் இருப்பாங்க. இனி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நம்ம அப்படியே
வரைஞ்சி எடுக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நாம் இது போல் ஒரு ஷேப்பு கட் பண்ணி வச்சுருந்தோம்னா எந்த செலவுமே இல்லாமல் நம்ம ப்ளவுஸில் நம்ம ட்ரேசிங் பண்ணலாம். இதுக்காக ட்ரேசிங் பேப்பர் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. பாருங்கள், அடுத்து நம்ம கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் இந்த மாதிரி நான் காட்டியிருக்கிற மாதிரி வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். நம்ம அதில் வைக்கும்போது அந்த லைன் கரெக்டாக டச் ஆகியிருக்கும். அப்படியே வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அப்படியே இருக்கும். நம்ம அதுக்கு மேலேயே அப்படியே வச்சு வரிசையாக வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு திங்ஸை வச்சு நம்ம ஒரு அழகான பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோம். இப்படியே நம்ம வரிசையாக மார்க் பண்ணி எடுக்கலாம். இனி அது கரெக்டாக மேலே தேர்ட் லைனில் கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த டிசைன் எதுக்கெல்லாம்னா நிறைய பேர் கட் ஒர்க்குகெல்லாம் இந்த டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த ஷேப்பு கட் பண்ணுறதுக்கு தான் தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. இனிமேல் நீங்கள் இது போல் செஞ்சு வைங்க, ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வரைய பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஹனிபீயோட அந்த கூடு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், முடிச்சாச்சு. முடித்த பிறகு இப்படி தான் இருக்குது. நம்ம இதை ஸ்ட்ரைட்டாகட்டே ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். ட்ரேசிங் எதுவுமே வேண்டாம். ஒரு பீஸை வச்சு நம்ம இந்த அளவு நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.